டேய் பசங்களா, என் ட்ரைனிங்ல நீங்க ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு தெரியணும்னா உங்க 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்ன ரெடியா? ஏடா நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், அங்க இங்கே பார்த்துட்டு இருக்கேன். குருஜி அங்க பாருங்க, அங்க யாரும் அந்த பொண்ணை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா குருஜி, யாரோ பொண்ணுங்களை வம்பிழுக்கிறாங்கன்னு தோணுது. வாங்க போய் கேட்கலாம். ஏய் நீங்க நில்லுங்கடா, உங்களுக்கு அவ்வளவு சீன் இல்ல. இந்த ஹம்பினா யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே குருஜி. என்னடி ஊரேஞ்சுக்கு இந்த சுபாஷ் ஒத்து வர மாட்டானா? என்ன வச்சு இந்த 2 வருஷம் எவ்வளவு செலவு பண்ண வச்சிருக்க தெரியுமா? என்ன போய் கஞ்ச பிசினாரின்னு சொல்றியா? நல்லா கேட்டுக்கோ, மரியாதையா இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன ஹக் பண்ணி முத்தம் உடுப்பியா மாட்டியா? சுபாஷ் வேண்டாம், என் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணிடாத, எங்களை விட்டுரு. வேணா சுபாஷ், விட்டுரு சுபாஷ், ப்ளீஸ் சுபாஷ். முத்தம் குட்ரி, முத்தம் குட்ரி, முத்தம் கொடுத்தா விட்டுருவேன். முத்தம் கொடு. ஹலோ, என்னடா பொண்ணுங்களை ரேக்கிங் பண்ணா ஹீரோ ஆயிடுவியா? என்னடா பாக்குற? அந்த பொண்ணை விட்டுரு, இல்ல இந்த ஹம்பி வேற மாதிரி ஆயிடுவான். அதையாவது அவன் மேல வச்சிருக்கிற கையை எடுக்கிறியா, இல்ல உன்னை இல்லாம பண்ணிடவா? அவள்லாம் எந்திரிக்க மாட்டான். முதல்ல முத்தம் குர்ரி. குடுக்க போறியா இல்லையா? குடுடி, குடுடி, முத்தம் குடுடி. அண்ணா 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 எந்திரிங்கண்ணே. ஐயோவா, எனக்கு எதுக்கு அப்படியே படுத்துருவோம். ஹேய், யாரா நீ? ஐ அம் விஷால். அவங்கள விட்டுரு. விடலன்னா உன் உயிரை விட்டுரு. பாருடா, அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஏய் அண்ணா, நான் யாருன்னு அவனுக்கு சொல்லுடா. டேய், போட்டு தள்ளுங்கடா.
இப்படி ஒரு மிருகம் வேற இருக்கா? நீங்க பயங்கரமா முத்தி போல வைங்கடா. ஏய் வந்துரு. வந்துடுறா. விட்டுறாங்கறல்ல. ஏய் விட்டுரு. அமைதியாரு. வந்தா அவ்வளவுதான். கண்ணத்துல அடி எனக்கு, அவ கிசு உனக்கா? சரி, ஏதோ பண்ணி தொல. சாரி. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ்ங்க. கரெக்ட் டைம்க்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. இட்ஸ் ஓகே. ஏ செல்ல காணுடா. ஏய் ஹலோ, அது ஏன் ஃபோன்? ஒரு நிமிஷம் இருங்க, என் போனை காணும். அட ஏன் செல்லு என் பாக்கெட்ல தான் இருக்கு. அது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கங்க. அப்பப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வாடி போலாம். பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேரு? ஸ்ரீஷா. ஹாய், ஐ அம் விஷால். ஹலோ ஹலோ. என்ன அடிச்சாங்க. ஆக்சுவலி பசங்க பயங்கர ஷார்ப்பு. அவங்கள ஒருத்தன் என்னையே பார்த்துட்டு இருந்தாண்டி. வா, அவனும் அவன் ஸ்மைலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? காலையில நடந்தது பத்தலையா? இப்பவாது பசங்களை பின்னால சுத்த வைக்கிறத நிறுத்திட்டு படிக்கிற வழியை பாரு. அப்படியா? ச்சே, வருஷத்துக்கு எப்பயோ வர எக்ஸாமுக்காக இப்பத்துல இருந்தே கஷ்டப்பட சொல்றியா? அடி, உன்னை கொள்ளாம எனக்கு நிம்மதியே கிடையாது. எப்பவோ இல்லடி, நமக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் எக்ஸாம். கொஞ்சம் கூட உனக்கு சீரியஸ்னஸே இல்ல. ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல, அழகான வீடு இருந்து கூட உன் கூட கம்பைன் ஸ்டடிக்கு வந்தேன் பாரு. ஏன் செருப்பாலேயே என்ன? அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீ படி. ஹலோ. ஹலோ தங்கம், என்ன பண்ற? யாரா நீ? ரேம்போ. அப்படினா சிக்ஸ் பேக்கா? அந்த பேக் மட்டும் இல்ல. நேத்து ஒரு பார்க்ல சில ரவுடிங்க ஒரு ஃபைட்லாம் இருந்துச்சு. ஃபைனலா எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. அப்ப நீயா இது? என்ன, என் போனை என்கிட்ட இருந்து எடுத்து என் நம்பரை எடுத்துருவியா? என்ன? அதான் என் செல் நம்பரை அமைக்கிட்டியான்னு கேட்டேன். சைட் அடிக்கிறியா? லென்ஸ் எல்லாம் காணாம போயிடும். ரொம்ப ஓவர்ல. உங்கள மாதிரி அழகான பொண்ணுக்கு என்ன வியாதி இது? யார பத்தி சொல்ற? உன்னை பத்தி தான். நம்பிக்கை இல்லையா?
அந்த மீன் கண்ணு மேல, சாமந்தி மூக்கு மேல, ரோஜா இதழ்கள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் நானு. ஹே ஒரு நிமிஷம். ஹே கொஞ்சம் தள்ளுடி. இப்ப சொல்லு. நான் சத்தியம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை, சத்தியம் பண்ணாம ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் என் சொல்லும். ஆஹா. என்னடி இது? லாலிபாப் மாதிரி இருக்கிற உன் லிப்ஸ் மேல, ஆழமா இருக்கிற உன் ஹிப்ஸ் மேல சத்தியம். ஓ மேல எனக்கு லவ். ஹலோ ஹலோ. சொல்லு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கும் உன் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. நீங்க சரின்னா நாங்க ரெடி. பிளேஸ் நீங்க சொன்னாலும் சரி, எங்களை கேட்டாலும் சரிதான். இவ்ளோ ஸ்பீடு நல்லதில்ல. டச்ல இரு, பாப்போம். ஏய் கொஞ்சம் நிறுத்தடி. பாத்துக்கிட்டே இரு. உன்கிட்டயும் ஒரு நாள் எவனாவது ஒருத்த மாட்டுவான். அப்ப தெரியும் நான் தொல்லை பண்றேனா இல்லையான்னு. நோ வே, நான் யாருக்கும் அப்படி ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு லைஃப்ல சில எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கு. எம்எஸ் இந்த வருஷம் முடிக்கணும், ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கணும், பணம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்து மதர் தெரசா மாதிரி நான் ஆகணும். தட்ஸ் ஆல். ஐயோ, எப்படியாவது சிரிஷா எனக்கே கிடைக்கணும். அவ கூட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் எப்படி? தங்கம், ஐ லவ் யூ டூ மச். ஐ லவ் யூ 3 much. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் ராம்பாபு, என்னடா கனவு காண்றியா? இது கனவா? போட்டேன்னு வச்சுக்கோ, மூஞ்சில பேந்துரும் பாத்துக்க. டேய் சிரிஷாவை எப்படி லவ் பண்ண வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இதுல நீ வேற சுப்புன்னுகிட்டு. சாரி மச்சான். சாரி சொல்லாத. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லு. இப்பவே சொல்லணுமா? இப்பவே சொல்லு. என்னது இப்போவா? இப்பதான். சரி கேளு, இங்க வா. குட் நைட். போடாங்க வெண்ணா. என் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு யாராவது ஐடியா சொல்லுங்கடா. டேய் நான் சொல்றேன்டா. நிஜமாவா குருஜி? சொல்லுங்க. குருஜி நீங்க சூப்பர், போங்க. ஏய் இருடா புடிங்க. ஓடாதடா, நில்லு. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. நில்லுடுங்க. ஏய் நில்லுடா. ஒழுங்கு மரியாதை இங்க வந்துட சொல்லிட்டா. ஏய் நீங்களா? நீங்க? நான் தாங்க ஸ்ரீஷா. அன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்துனீங்கல்ல. ஓ நீங்களா? ஐயோ சாரிங்க, எனக்கு இருந்த டென்ஷன்ல எனக்கு உங்களை அடையாளமே தெரியல. டென்ஷனா? என்ன ப்ராப்ளம்? தோ இந்த திருட்டு பையன் என் கழுத்துல இருந்த செயினை உருவிட்டு போயிட்டு இருக்கான். என்னங்க இது? சீன் ரிவர்ஸ்ல போகுது. ஜெனரலா திருடுங்க பொண்ணுங்க கழுத்துல இருந்து தானே செயின் அடிப்பாங்க. இங்கே என்ன ரிவர்ஸ்ல ஆயிருக்கு? இங்க சிச்சுவேஷன் அப்படி டிமாண்ட் பண்ணுச்சுங்க. என் பேட் லக். சரி இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். விட்டு அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதடா. வேணா என் செயினை கூட எடுத்துட்டு போயிரு ப்ளீஸ். ஏய் விட்டு வேணாம். ஏய் வேணாடா, எதுவும் பண்ணிடாதடா, விட்டுடா. இந்த கம்பி என்னன்னு நினைச்சேன். இந்த கம்பி பிளான் போட்டா யாரா இருந்தாலும் மட்டாசு தான். ஒழுங்கு மரியாதை அந்த செயின் என்கிட்ட கொடுத்துட்றா. நான் கொடுக்க மாட்டேன். விடுங்கடா, நான் ஒன்றும் ஒரிஜினல் திருடன் இல்லை. எந்த திருடன் இருந்தாலும் எங்க பாரு திருடன் தான்டா.
அம்மா பாத்துடா வலிக்குதுடா. இங்க வலிக்குதா குருஜி? அடப்பாடா ஏற்கனவே பாடி பத்தாய் நானே அழுதுகிட்டு இருக்கேன். நடுவில் நீ என்னடா என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க? காதலுக்காக நீங்க செஞ்ச தியாகம் ரொம்ப கிரேட் குருஜி. எவன் காதல் பண்ணணும் அவன் தான் தியாகம் பண்ணணும், பக்கத்துல உள்ளவன் இல்ல. அவங்க காதலர்கள் மட்டும்தான், நீங்க அதை விட சிறந்தவர். என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. அவன் வேற உலகத்துல இருக்கான். ஆமா, என்ன நடந்துச்சு குருஜி? சிம்பிளா சொல்லணும்னா மொத்தம் அவனுக்கு குத்தி எனக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க குருஜி. சொல்ல மாட்டேன், காட்டுறேன். சீக்கிரம் காட்டு குருஜி. நல்லா பாரு, நம்ம ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? குருஜி, டேய் மச்சான், சூப்பரா அசத்திட்டடா நீ. அந்த கிரெடிட் எல்லாம் நம்ம ஹம்பி சாருக்கு தான்டா. ஹம்பினா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குருஜி, உங்க ஐடியா ஒரு வாழ்க்கையே மாத்திருச்சு. எனக்கும் ஐடியா இருந்தா சொல்லுங்க குருஜி. வாழ்க்கை முழுக்க இதோ இந்த மாதிரி உங்களுக்கு சேவை செஞ்சுட்டே வாழ்ந்துடுறேன். கொடுக்குறேன். அந்த காதை இந்த பக்கம் கொடு. அப்பா குருஜி, நீங்க சூப்பர். கொஞ்சம் அந்த போன் இந்த பக்கம் கொடுங்க. அப்பா, இவ சைலண்ட் கில்லர் தான். ஆம்பிஷன் ஏன் முன்னாடி போஸ் கொடுத்துட்டு ஏன் கண்ணிலே மண்ணை தூவிட்டா. என்னடி படிக்கிறத விட்டுட்டு காலங்காத்தால போனை வச்சிட்டு இருக்க? யார் கூட சேட் பண்ற? சாட்டிங் இல்லடி, நீ பண்ண சீட்டிங் பார்த்துட்டு இருக்கேன். வாட்? சீட்டிங்கா? அப்பா இந்தா பாரு, உனக்கே தெரியும். ஏய், என்னடி இது? இது யார் எடுத்தாங்க? பாரா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணாத. ஆமா, நேத்து அந்த பையனை பத்தி பேசினப்போ அவ்வளோ பெரிய லெக்சர் கொடுத்த. அதோட என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன் நீ என்னைய மிரட்டுறியா? நீ மட்டும் சைலண்டா உன் படகை ஓட்டிக்கிட்டு இருக்கியா? சொல்லுடி, அந்த கிஸ் அவ்வளோ நல்லா இருக்குமா? ஒன்லி கிஸ் மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது ஹாட் சீன்ஸ் நடந்துச்சா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல? சொல்லுடி, ஃபர்ஸ்ட் டச் எப்படி இருந்தது? டேய் விஷால், நீ இப்படி ஒரு ரோகன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ தெரியாம நான் உன் மேல விழுந்ததுக்கு அதை உன் செல்லுல ஷூட் பண்ணி என் ஃப்ரெண்டு முன்னால மானத்தை வாங்குறியா? நீ பொண்ணுங்கன்னு என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏதோ கொஞ்சம் நல்லா பேசினா லவ்ல விழுந்துடுவாங்கன்னு கான்ஃபிடன்ஸா? இந்த மாதிரி சீட் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண விஷயம் வேற மாதிரி போயிடும். மைண்ட் இட். வாடி. பரவாயில்ல சரி, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். என்னை அடிச்சது யாரு? என்னோட டார்லிங். இந்த சாக்குலையாவது உன் கை என் கண்ணத்தை தொட்டுதேன்னு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். இங்க பாரு சிறை, என் கண்ணில் படுற எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் சுத்தி வம்பளுக்கிற ரோமியோ நான் கிடையாது. பார்வையிலே நீ என்னை இங்க குத்திட்ட. இனிமே மறக்க வாய்ப்பே இல்லை. காதலிச்சுதான் ஆகணும். உனக்கு எப்படி கம்ஃபர்ட்டோ அப்படி பாத்திக்கலாம். எஸ், அவன்தான். அப்படின்னா அங்க என்னோட ஸ்ட்ரோக் போய் அவனை தொட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ டார்லிங் லக்கி. என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரியலி? ஆமா, உண்மையாதான். சோ லக்கி. அப்படின்னா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? என் ஃப்ரெண்டும் உன் ஃப்ரெண்டு மேல நிறைய அஃபெக்ஷன் வச்சிருக்கான், தெரியுமா? அப்படியா? அது எப்படி நம்புறது? அப்போ ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். ஐயோ,
நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது என்னோட ஸ்பீடு. அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? அது ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் சாஃப்ட்வேர்ல. ஒரு நிமிஷம். salary எவ்வளவு வருது? சாஃப்ட்வேருக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்போ நீங்க சாஃப்ட்வேர் இல்லையா? ஆமா ஆமா, சாஃப்ட்வேர் தானே. சாஃப்ட்வேர் தான். எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது சரி பாஸ், ஆனா நீ நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒரு டெஸ்ட் வை. நீ எனக்கு கிஸ் பண்ணு. நான் கோவப்படுறேனா சிரிக்கிறேனா அப்படின்னு பார்த்து நீ ஏன் நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கோ. பாரா, பயங்கரமான ஆள் தான். அம்மா யாரும் இல்ல இல்ல. உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. ஏய், எங்கடி போயிட்டு வர? ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அது அது வந்து அது என்னடி கேட்ட எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? சரி, நான் என் பாய் ஃப்ரெண்டோட பார்க்ல இவ்வளவு நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரேன். தெரியுமா? வாட்? எனக்கு தெரியாத பாய் ஃப்ரெண்ட் யாருடி? ராம்போ. என்னது? அந்த தருதல உனக்கு லவ்வரா? பாரு சிரி, எனக்கு என்ன வேணா சொல்லு, ஆனா என் லவ்வரை மட்டும் எதுவும் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் தருதல இல்ல. சாஃப்ட்வேர், மாசம் ₹1,00,000 சம்பளம். தெரியுமா? அப்படி சொன்னா நீ நம்பிடுவியா? நம்பிக்கை தான் காதலுக்கு அஸ்திவாரம். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுதான் உனக்கு சமாதி. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க உன் அப்பா அம்மா. அவங்களை ஏமாத்துறியா? காதலிக்கிறது தப்புன்ற மாதிரி பேசாத சிரி. ஐயோ, உன் மரமண்டைக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆமா, பெத்தவங்களோட கிரேட்டா உன்னோட இந்த பார்க்காதல்? பார்க்காதல், சினிமா காதல்லாம் கேவலப்படுத்தி பேசாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் எனக்காக என்ன தியாகம் வேணாலும் பண்ணுவான். அப்படி என்ன தியாகம் செய்வா? இரு, இப்பவே காட்டுறேன். ஹலோ, இப்ப பாரு, ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், கேளு. ஹலோ ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லதாமா இருக்கேன். இப்போ நீ ஃபோன் பண்ணிட்டல்ல, இனி உறுதியா சொல்ல முடியாது. சொல்லு, பெரிய செலவா சின்ன செலவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸாம்ஸ் வேற வருதுல, நான் படிக்கணும். ஒரு ₹5,000 அக்கௌண்ட்ல போடுறீங்களா? புக்ஸ் வாங்கணும். இங்க என்ன பணம் மரத்திலே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு கிடைக்கும் போது அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க புக்கை வாங்கி படி. சரிங்கப்பா. இப்ப பாரு, பார்க்கு காதலோட விளைவு. ஹாய் சூப்பர். ஹாய் ராம்போ. ராம்போ, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ₹5,000 வேணும்டா. எப்ப வேணும், எங்க வரணும்? சொல்லுடி தங்கம். சரி, பாத்தியா? என்னால தாங்க முடியாது தங்கம். சொல்லுடி தங்கம். நாளைக்கு வாங்கிக்கிறேன் டார்லிங். இன்னொரு தடவை அப்படி சொல்றியா? நல்லா இருக்கு. டேய், போனை வைடா. சரி, ஓகே, வச்சல. பாய். பாத்தியா, பெத்தவங்க பாசத்துக்கும் பாய் ஃப்ரெண்டோட பாசத்துக்கும் இருக்க டிஃப்ரெண்டா? சோ எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இவளை திருத்தவே முடியாது. இந்த தடவை பசங்களை பார்த்ததும் ஏதாவது ஓவர் ஆக்ஷன் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி விடுடி, உனக்கு ஏன்டி அவங்கள பார்த்தா அவ்வளோ கடுப்பு? அவங்க ரொம்ப நல்லவங்கடி. அதுலயும் அந்த விஷால் ரொம்ப மேன்லியா இருப்பான். உங்க 2 பேருக்கும் நல்ல பாரடி. ஏதோ லிப்ஸ் சேர்ந்துருச்சு, அந்த மாதிரி மனசையும் ஒண்ணு சேர்த்துருங்க. கிரீன் சிக்னல் கொடுத்துருங்க. இன்னொரு தடவை அந்த விஷாலை பத்தி பேசுன கொன்னுடுவேன். அம்மா தாயே. ஏய் சிரி. யாருடா நீ? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாத, அப்புறம் காணாம போயிடுவ. அவனை போட்டு தள்ளுங்கடா.
சிரி 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 எந்திரி. சரி கண்ணு தொரடி. சரி சரி என்னடி ஆச்சு உனக்கு? விஷால் சரி 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 எந்திரடி. சரி 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 உனக்கு ஒன்றும் ஆகல. சரி 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 எழுந்திரு எழுந்திரு, சரி. சரி ஐயோ பிளட் வேற வருதே. டாக்டர்